ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நிகழ்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். 36 மாணவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையின் 110 விதியின் கீழ் முதன்முறையாக அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நடுக்குப்பம் பகுதி மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அந்த பகுதியில் உள்ள மீன் மார்க்கெட் தீக்கிரையாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சமூக விரோத கும்பலின் நடவடிக்கையால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 28ஆம் தேதி அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் மீன் சந்தையை மேம்படுத்த வசதியாக தெற்கு பகுதியில் தற்காலிக சந்தை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நடுக்குப்பம் பகுதியில் 70 லட்சம் ரூபாய் செலவில் நிரந்தர மீன் சந்தை அமைக்கப்படும் என கூறிய முதலமைச்சர் அதிகாரிகளின் ஆய்வு முடிந்தவுடன் மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். சென்னையில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக 317 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட பன்னீர்செல்வம் பிற மாவட்டங்களில் 175 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களில் 21 பேரும் இதர மாவட்டங்களில் 15 பேரும் மாணவர்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களை சம்பந்தப்பட்டுள்ள வழக்குகளிலிருந்து அவர்கள் முழுமையாக விடுவிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் அறிவித்தார். வன்முறையின் போது காவலர்கள் தீ வைத்த சம்பவங்களில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை, மதுரை, கோவை மற்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் உரிய காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விசாரிப்பதற்கு தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று கூறினார். ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். (23 1 2017) அன்று நடந்த வன்முறை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 312 பேர்களும் பிற மாவட்டங்களில் 175 பேர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களில் 21 பேரும் இதர மாவட்டங்களில் 15 பேரும் மாணவர்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இம்மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்களை முழுமையாக விடுவிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும்.